சொலம்மா மாள சொலம்மா மாள நாட்டாருக பட்டர் உரைத்த வெடி 18 பேரையும் படிக்கு ஒரு தடைய வெட்டி புதைத்தார்க லாடர்கள அவருக உடல அங்க புதைத்து நாட்டாருக பட்டரிடம் ஓடி வந்து பணிந்து நின்றார். வந்து பணிந்தவர்க்கு மாலையும் சந்தனமும் அருவாத செய்து இன்று முதல் உங்க வம்சம் உள்ளவர ஆணு பெண்ணு கண்ணனுக்கு அடிமை செய்தான் நல்லதென்று அப்பவே பணி போய் சேர வேணும் என்று பட்டர் கேந்திர பாலன கிளப்பி கோவில் வதனம் என்று சாவிதன கொடுத்து நடந்தார் படி நோக்கி. அருமை கொண்ட நாராயண மலையாள வாழ்வு கருப்பேன் பொல்லாத துஷ்ணன வரவழைத்து காயாம்பு 18 பேர்களையும் பாதுகாத்து ஏவல் செய்து இங்கு வரும் ஆடு கோழி சேவல் அத்தனையும் நரவழி வாங்கி அருந்தி பசியாரிடுவீர்க. பின்னாடி ஓர் காலம் மரபு மைக்காரர்களை பிரிப்ப இந்த கூட்ட விட்டு என்றார். 17 வடியோட நீங்க ஒரு வடிக்கு பாத்தி வேணாயிடுவேங்க என்று உரைத்தார். அன்று முதல் இன்று வர 18ஆம் கருப்பன் என்று போற்றி செய்தாருக. தாரணியில் நாங்க பாட எங்க குரு மொட்டைய கோன் இயம்பினார் இக்கதைய. இந்த கதாதன எழுதி படித்தவர்க்கு விரும்பி கேட்டவர்க்கு படித்தவர்க்கு பார்த்தவர்க்கு பச்சை மாலச்சூதன் பதவி தந்த பாண்டுரங்கன் பாராளந்த மாயன் கதாதன படித்தவர்க்கு கேட்டவர்க்கு காட்சி அருளு தந்திடுவார். கொய்ந்த ஆண்டவா அரியாரி ஆதிவரீராக வாச்சுதானந்தா பரியின் மேல் வந்த கண்ணா ஜெகமோகினி ரூபா பரமனுட பரமஜீவன் வைத்துண தவயாகி தன்னுடனே தானே நடந்து 30 கொண்டோன குபேர மக்கள் சாபம் அதை அந்த ஆயப்பாடி விதியில குறை தவித்த கோவிந்தா ஆகையால் ஐவர்களை காண்பதென்றால் நான் ஒரு அந்தரங்கம் கூறுவேங்கள். யாக மழை பொழுந்து நீர்வளங்களோடு ஏற்ற நஞ்சை புஞ்சைகளும் முப்பாகமும் விளையும் அன்னதான நட்சத்திரம் முறையாய் நடந்து வரும். இப்புவியில சிறப்பாய் பதுக்கள் நிறைய ஏராள புவனமும் அரிஜீவனார் ஆலயமும் 4 புறத்தில் அலங்காரமாய் துளங்கும். நரிகள் மொழியாகும் அப்பா அந்த அண்ணாவார் இருக்குமிட நாய் வேங்கையாகிவிடும்.
பாவவினை நாடாது அப்பெரிய நன்னாட்டில் அந்த பஞ்சவர்கள் தான் இருப்பார். காவலரை காண்பதென்றால் தூது விடுத்து கண்டு விடியும் என்று கூறினார் பேசுமாறும். பின்னும் கிருபாச்சாரி குதூகூலமாயது சொல்வார். சீர்மிகுந்த வந்தனகள் உங்கள் மூதாதா உனக்கு செப்பினதர் வாக்கியமும் தப்பிதமில்லை என்று பின்னும் கிருபாச்சாரி தான் உரைப்பான் நீதிகளை. இப்புவியில் உள்ளதொரு ராஜரெல்லாம் சூழ்ந்து இருந்து சூதாடியதான் ஐவருடன் ஆளுதனை முன்னே ஜெயித்து அனுப்பிய கானகத்தில் குவலயத்தான் அறிய 13 வருட வனங்குறைய கட்டி வந்தாக்கால் ஐவருடன் ஆடுதனை கொடுப்பதுவ கூறியதில் அட்டை என்ன உங்களுக்கு தன்னை போராதனுக்கு துரோகம் அது செய்தால் தானாளு ராஜ்யத்தில் அச்சலட்சுமி விலகி துஷ்டலட்சுமி வந்து அணுக்காதி நின்றிடுவாள். கஷ்டமது ஆகும் அப்பா. உங்கள் மூதாதாய சொன்ன கருத்தின்படி கூறு செய்யும் என்று நியாயம் அது கூறிடவன் நாகக்கொடி வேந்த நல்லதென்று தூதுவரை நேயமுடன் அழைத்து பேச்சு மார்க்கிறவர் சொன்ன நேர்த்தியுள்ள நாடதுவான் பாத்தீர கூறனவ தூதுவர்கள் வந்து பணிந்து மேகூரல் விட்டார். தார்வ அந்த கேளர அவனி 56 தங்களுட சொல்படிய அறிந்து வருகையில நிறுவனங்களோடு ஆனதொரு புவனமும் நீதி நெறிமுறை வேதம் முழங்குகின்ற நிகரட்ட மண்டபமும் கோதில்ல சத்திரமும் மற்ற நாட்டில் எங்கு குறைவில்ல செல்வமையா இப்படிக்குத்தான் இருக்க விராடனுடத வீட இளங்கொடியால் வன்னொருத்தி தப்பிதமில்லாதபடி அவள் வேலை செய்து வரத்தனை அறிய கிதழனும் அண்ணாமலைத்தான் விரட்ட வண்ணமகளுக்குரியாய் வரணக்கான் தருவர். தன்னடங்க வீரமுடன் கீதைகள் தன்னுயிரைத்தானே மடித்ததுவாய் கேள்வி அது பற்றி வந்தோம். காந்தருவர் இவர்களும் கேளரச வண்ண மகள் வேள்வோ விழிவுடையாள் அவளை பாஞ்சாலி என்று விளம்பினார் தூதுவர்கள். கேட்டினர் அதிவனும் பேச்சமார்க்கிருவர் சொன்ன கீர்த்தி மொழிப்படிய நாட்டை விட்டு போனதோர் ஆய்வர்கள் விராடமதில் நாடி மறைவாயிருக்கார். சந்தேகமில்லை என்று கண்ணில்லான் புத்திரனும் சாட்டிடவ கர்ணனுமே விந்தைய சொல்படிய கர்ணனுமே விந்தைகள் நான் சொன்னபடிய வேணபடை தன்னுடனே விராடமதில் உள்ளதொரு 10 நிறைய மீட்டினால் வில்வேந்தர இவர்களும் இருந்தால் வந்திடுவார். நாம நினைத்தபடி இன்னுவன ஓட்டிடலாம் என்றான் கர்ணராஜன். துரியோன் மனம் மகிழ்ந்து எல்லோரும் நல்லதென்றார். மன்னன் திரிகர்த்தனுமே சேனாதிபதி ராஜமன கொதிப்பாத்தான் எழுந்து ராஜர் படை சூழ்மையில் சுதர்மாவும் கூறுகின்ற நலஞ்சார் விராடமதில் நேசமுடனே இருக்கும் பசுமந்தையை மடக்கி நிமைப்பொழுதில் என்றார். கூறினார் சுதர்மாவும் நிமைப்பொழுதில் வாரன் என்று கூறினார் சுதர்மாவும் எல்லோரும் நல்லதென்று குதூகூலமா தான் அனுப்ப பேரிகை முழங்கி வர காலால் படைகளுடன் பெருங்கோட்டமா நடந்து வரிவில்லிக்காரருடன் பக்கத்துணை அதுவாகுடனே செல்லும் என்றான். இப்படிக்கு தான் உரைத்து பின்னால் நடந்ததொரு இனிய கதை அதனை
தப்பிதமில்லாதபடி ஏவல் வள செய்து வர தனை அறிய கீசகனும் தப்பிதமில்லாதபடி தமிழை மாறிய கொடுக்க சரஸ்வதியை வாரும் அம்மா இப்படிக்கு தான் உரைத்து தப்பிதமில்லாதபடி மாமுடியும் கூறிடவ தாழ்ந்து ஜனமேதையனும் கைகட்டி வாய் புதைத்து அஞ்சு பயந்து கருதி அங்கி காட்டிடவ மைக்கானக மாமுனியும் கேளும் ஜனமேதையன மன்னன் திரிகத்தனுமே ரத கஜ துரபதாதி 4 வித சேனையோடு ரணபேரிகை முழங்க பதமில்லா சண்டாளன் தச்சனத்தில இறங்கி பதுந்தான் அவ்விடத்தில் மேய்ந்து திரிகின்றதொரு பதுமந்தையாவும் அதுவாய் ஒதுக்கிடவ தாயை விட்டு கண்டொதுங்கி கண்டுடனே தாயும் தான் சேராத விரண்டு அயலான தெரிந்து படைகளில் மேல் வாழ்ந்து அரள விரட்டிடவ செங்கொல்ல வந்ததொரு திரிகத்தனானவன் திருப்பிய சேனைகளை திருமதில் வாழ் பார்த்து பதுமை மடக்கி எப்ப திருப்புகின்ற வேளையில மற்பனா காவலரும் கோகுலரும் கண்டு வந்து அமர் செய்திடவ விந்தையதுதான் அறிந்து திரிகத்தனானவனு வேணதறந்தான் தொடுத்து மந்தையது காத்தனு யாவரையும் விரட்ட மன்னனிடம் ஆடி வந்து அரசேகள் பூவதிய திரிகத்தனானவனும் ஆன பதுமந்தை தனை சரவருஜ வண்ணருடன் பதுவை மடக்கி விட்டால் தார்வாந்திடவ படைமன்னரானவர்கள் சேனைகளை பார்த்து பற்கடித்து அது சொன்னார் தடைபட்டி நாமளுமே கெஞ்சி பிச்சை கேட்டு தப்பிய போனதொரு திரிகத்தன் இன்று தினம் பதுவை மடக்கியதால் சீக்கிரத்தில் பாளையத்தை அரசர் வரும் முன்னாடி நாமளை எதிர்த்து அன்னவனத்தான் பிடித்து வருகலாம் என்றுமே சதானி கஞ்சங்கனுமாய் வராகனோடு நால்வர்களும் தானே திரிகத்தனுடன் நிதானமுடன் போர் நடத்தி யுத்தம் அது செய்தார்கள் அந்த படை மன்னருடன் பிராடனும் பூவதியும் தேராரி திரிகத்தனுடனான யுத்தம் செய்வதற்கு பராக்கிரமமாகவே தான் தேராரி சென்றிடவே பக்க துணையதுவாய் தருமர் தம்பி மூவருடன் பிராடராஜன் தனக்கு தகுந்த துணைதான் புரிய பெருவேங்கை வீமனுடன் நகுலன் ஜகாதேவன் புறப்பட்டு சீக்கிரத்தில் அரசன் துணைப்படையாய் அன்னார்கள் தப்பாமல அணபடுகளத்தில் பின்வளத்தினான் ஆட்டி ஒருவருக்கொருவர் வேணகரந்தான் தொடுத்து வல்லவங்கள் பேதுவதும் ஒருவர் கணையை ஒருவர் வாக தடுப்பதும் புளியும் பெருவேங்கையோடு ஒன்றோடு ஒன்று பொருதுகின்ற தன்மையப்போல் வலிமையுடனே எதிர்த்து திரிகத்தன் சேனைகளை வாழரசன் தான் மடிக்க துணைப்படைய வந்தவரு காலால் படைகளும் தூரத்தில் நின்றனர் இணையற்ற வல்லவமா ராஜனுடைய ஜானைகளை ஆகி அடித்த சுஜர்மா மச்ச நாடாளுகின்ற மன்னனையும் தான் பிடித்து மனிதனோட இருக்கி அச்சம் ஒன்றும் இல்லாமல் பசுமை மடக்கி சுஜர்மாவும் சென்றிடவ தூதுவர்கள் ஓடி வந்து கெங்குப்பட்ட தன்னிடத்தில் சொன்னார் மனம் பதறி சாதுரியம் உள்ளவரு கெங்குப்பட்டரானவரும் தம்பி சுயம்பாகி தன்னை வாவென்று தான் அழைத்து சீக்கிரத்திலே சென்று வலிமையுட்ட நமதராதை மேவிய கொண்டாகும் திரிகத்தன் தன்னை விரைவாய் தடுத்து மேனி போர் புரிந்து அன்னவனை பிடித்து மாவென்றிடாவ போர்வை முன்பாய் புகுந்து வீரமுடனே எதிர்த்து சல்லடை கண்களைப் போல் விட்டு சரத்தால் அடித்து தேரோடு திரிகத்தனையும் கட்டி வைத்து பின்னால் திருப்பிய விராடனையும் தாராளமாகவேதான் அங்கே தாராளமாகவே பதுக்களம் அடக்கி எப்பத்தானே வந்திடவன் நேதமுடனே வந்து கெங்குப்பட்ட தன்னிடத்தில் நிகழ்த்தினார் ராஜனுக்கு
பொறுத்தரனும் புண்ணியர இங்கு இவன் செய்த பொல்லாங்கு யாவையுமே கருத்துரைகள் தான் உரைத்தே திரிகத்தன் தன்னை கட்டை அவிழ்த்து விட்டு கூறுவார்கள் சுஜர்மாவ குருகுல மன்னர்களை கொடுந்தாரி கட்டி வைக்க ஆர் உனக்கு கூறியது அதன் மணி செய்தது ஆகாது நீதி இல்லை. பாருலகில் உள்ளவர்கள் உன்னை பழியிடுவார் பழிச்சொல் கண்மத்த உண்டு சிறிதுவ போவனவ திரிகத்தனானவனும் சென்றான் மனம் கலங்கி இப்படிக்கு தான் இருக்க பின்னால் நடந்ததொரு இனிய கதையதனை தப்பிதமில்லாதபடி தமிழை வாரிய கொடுக்க சரஸ்வதிய வாருமம்மா நிலம் தந்தாயுடன் தாய்மார்கள் சிந்தை மாயில் வாய் வளர்த்தும் வருகின்ற நாளினிலம் தாடகை செய்த வருத்தமதால் கோசிகனும் வந்து தசரதரை கண்டு மகா முனியும் அழுத்துவார் ஓர் வசனம் அக்கிரமம் செய்தாடகையை சம்மாரம் செய்ய ஹரிராமர் லட்சுமணரை இச்சாடமே எந்தனுடன் அனுப்பிடுவாயென்றும் ராசனிடந்தானுரைக்க அரசன் மனம் பதறி கௌசிகனின் பாதம் அடிவடிந்து தண்டனிட்டு சிவமூடிய என்பாளன் சிறு குழந்தையாகையினால் தங்களுடன் யான் வருவேன் பங்கம் என எண்ணாமல் வாருங்கள் என்று பணிந்து நின்ற தசரதரை சிங்கம் போல் தாஞ்சிரி கோஜிக முனியும் சினந்து வரும்போது நீளம் கண்டு வசிஷ்ட முனி கோஜிக முனியின் கடுங்கோபம் தான் மாற்றி பண்டு கட்டு சூரிய குலகுருவாய் வந்த பகவான் வசிஷ்ட முனி அகமகிழ்ந்து சிவமுனியை கூட்டி வழி நடந்து அயோத்தி நகர வந்து வெய்யோன் குலத்துதித்த தசரதரை கண்டு விவரம் எல்லாம் தான் உரைத்து தவமுனிவர் சொற்பாடிய ராமர் லட்சுமணரை சந்தோஷமாய அனுப்பம் அந்த முனிதான் கூட்டி யாகசாலை சென்று அரக்கி அந்த தடையை யமன் பாதிக்கு தான் அனுப்பி வருவழியில் கல்லூருவாய் இருந்தவளை பெண்ணாக்கி சந்தோஷமாய் மிதுவை சென்று சனகன் மகள் சபதமுள்ள வில்வளைத்து தந்தையர்க்கு தூதனுப்பி இளையோர்களுக்கும் தனக்கு மனமுடித்து மாமன் ஜனகன் மகள் சாராயிக்கு தந்த வருகை பெற்று மங்களமாய் ராமன் தன் தந்தையுடன் யாவரையும் தேரில் வைத்து நாடி வரும்போது நீளம் பரசுராமன் முன்பாலிக்காய் வழிமறித்து முன்பு நிற்க பிளமிழந்தங்கோடிடவே திருதேரையோத்தி வந்து மகிழ்ந்து தசரதரும் செல்வன் மகன் ராமனுக்கு வையகத்தோர் கொண்டாட நாட்டை முடிசூட்ட
வசிஷ்டரோடு மாபெரியோரும் செய்யாதவ மாமுனிவர் 30 தேவர்களுவார் மனதாய் செய்யோகமாய் கூடி நகரமதை நாற்புறமும் தாடி அலங்காரம் செய்வதை கண்டால் கூணி நம்மாயொரு காலஞ்சிறிய வயதினிலம் வில்லுருண்டாயால் கூணும் நிமிரும்படி அடித்து விளையாட்டாய் மாமனைக்குள் வில்லுருண்டாயால் கூணும் விளையாட்டாய் ராமனவன் பலியெடுக்க வேணும் என்று சொல்லி கூணி பாங்குடனே தான் ஓடி கேயன் பெற்றெடுத்த கைகேசி அம்மாள் கேளடி உன் கணவன் வாகுயாரும் ராமனுக்கு பட்டம் கொடுப்பான்று விளங்குதடி பூமி எங்கும் என்று சொல்லி குனியவள் போட்டால் ஒரு முடிச்சு அங்கி அவள் கையேதி சென்றங்கரண்மனைக்கு கணவன் அழைத்து செப்புவால் உந்தானுக்கு முந்தி அங்கு 2 வரம் கொடுத்தபடி பரதன் முடிதறித்து நாடாளம் உந்தன் மகன் ஆதி ரகுராமன் காடாளம் ஒப்பும் என்றால் இந்த உரை கண்டீனுப்பம் ராகவன் கேட்டும் கருத்திலதி புராணமாய் வண்டர் அரக்காருளம் வேறோடருக்க வாய்த்த இந்த களம் என்றும் எண்ணி அங்க கண்ணனுமே லக்ஷ்மணரை அழைத்தும் இருதயத்தின் உண்மை சொல்லி வண்ணமுருஞ்சிதையரை வாவென்று கூட்டி வனம் நோக்கிய நடக்கம் தந்தை தெரிந்துயிரிடவ பெற்று வளர்த்த தாயார் மதிமயங்கி சிந்தை நொந்து தான் அழுதும் பின்னால் வரக்கூடிகள் திருமாலவரவர்க்கும் தகுந்த மொழி உரைத்து சீதாயோடு ராமர் தம்பி அனுமுவர்களும் புகுந்து அரண்யமதில் 3 அங்கே புனைந்த மரபுரிதன் காடு பழகடந்து 3 வருக கண்டு குவன்மயில்ந்து ஓடாமதாயார் கடந்து அங்கு குகன் செய்த ஓசாரம் பெற்றழுந்து மங்காயுடன் ராகவனும் திரகுடாவிட்டு வந்தார் வனந்தானிலே சிவனே ஹரிஹரி ராமானந்தா சேனா அன்பர்களில் தீர்த்தகண்ணா விரியடனில் ராமா வெண்ணையல்லி உண்ட வேத நாராயணனே பார்க்கடனில் ராமா பஞ்சாயுத கண்ணா பரந்தாமன மூந்தா கஞ்சமலர் கண்ணனே நந்தகோன் வீட்டில் கன்றுகளெல்லாம் காத்து நின்று மஞ்சு நிறமாயிழுத்து காயாம்புதேகவண்ணன்
மண்ணை அள்ளி உண்ட செவ்வாயும் அபயம் என்ற துரோவதைக்கு கிருஷ்ணாவதாரம் அதில் அச்சுதா நின்று கொடுத்து கவனமாக வந்ததோடு கன்றுகளெல்லாம் அடக்கி கானகத்தில் காத்த கண்ணா சூரியனே சக்கரத்தால் ஒரு காலம் தனில சுருக்காய் மறைத்த கண்ணன் கல்லால் மலை தடுத்து கல்லை பெண்ணாக்கி வைத்து கச்சேரி மேல் ஆடி நின்று கழுகுக்கு முத்தி தந்து காகத்துக்கு ஓர் கண் கொடுத்து குண்டெடுத்து நின்ற கையாள் கோபகிரி மலையை இடது கையால் ஏந்தி குடையாக பிடித்து காட்சிய பால் வெண்ணையெல்லாம் ஆயிடையர் வீடு சென்று அள்ளி வெண்ணையுண்ட கண்ணன் தேனார் உலவணிந்தார் தேவையார் வீட்டுக்கு சென்று சேயனாய் போய் வளர்ந்து மாணார்களாட்சியார கிருஷ்ணாவதாரம் அதில் மாறாம காத்து நின்று பஞ்சவர்ஜகாயா 18 நாள் போர்தனிலே படைப்போர் முடித்த கண்ணா மாச்சி எஞ்சேர் மாமனோடு மதுராபுரியில் மல்லு யுத்தம் செய்த கண்ணன் ஆடரவிலே கந்துயிர்ந்து அழகர் மலை காடு ஆவிடத்தை காத்த கண்ணா மஞ்சுதவளும் மலை பரந்தாமணிருக்கு மாசி மலைக்காடு இருண்டவன சோங்கு காசி விதிரி உண்டு கைலங்கிரி செம்பு உண்டு காசி நதி சித்தமோ பூச்சண்டு இழுமச்சங்கனியோடு பெருமா மலைக்காடு ராக்காயி தயார் வந்த நாளையிலே ஆதிரகுராமன் தங்கச்சி சித்தத்தை கண்டு ஏகி முன்னே வழி நடக்க கரடி புலி சிங்கம் காட்டு மாடுகளெல்லாம் கண்டு வாழ் வீசி கதறி வழி மறிக்க அந்த இருண்டவன காடு கோட்டை வாச வரைக்கும் கொண்டு போனால் நரசிங்கரு எடுத்து தங்கராக்காயி நாட்டை அடிச்சு பண்ணு மனசில் எண்ணி அந்த இருண்டவன காடு கரியாமானவர் திருந்து முகம் பார்க்கையில் திணறி ஓடி வந்து செல்ல மதித்த இருண்டவன காடு குறிச்சையில் காரை போட்டு பூசினா இது காரம் கெட்டு போகுமெண்டு சிமுண்டு போட்டு பூசினா ஸ்ரீராமன் தங்கதித்தான் சிறு கெட்டு போகுமெண்டு சிப்பி ஆச்சாரியை கூப்பிட்டு முகப்பு வச்ச கல்லடித்து ஆதிரகுராமன் முன்னால் தான் பறிச்ச நட்சத்திற்கு கல்லடித்து நாடாளந்த கண்ணன் நடுவேத தம்பதித்து அந்த சித்தர மாச செய்வ உச்ச நாடனில் வளரு இளம் புரட்சி அந்த பாலோடு தொட்டிலே பரந்தாமா நீ பாங்காய நீராடிய சித்திர வன தொட்டிலே ஸ்ரீராமன் பார்த்து செழிப்புடன நீராடி மனுவோடு தொட்டி மாதவா கோய்ந்தா மணமகிழ நீராடி வாதிக்கர மீதேறி மூர கங்கையாத்தான் அமைச்ச அந்த சித்தர மாதம் தென்னாடு வருவதற்கு தங்கச்சி ராக்காய கூப்பிடுற செப்பு கூடம் எடுத்து செல்ல முகம் உண்டாக்கி அழகர் மலைக்காடு கண்ணனை முன்னிறுத்தி ஒரு சிவனை பதி பார்க்கறக்க வெள்ளி குடம் எடுத்து மெல்ல மெல்ல
வந்த கரியமாலை முன்னிறுத்தி வெள்ள பசு பால் கறக்க கண்டு கட்டும் தும்படுத்து கருப்படு மேரா கைச்சு காராம்பசு தொழுவடின காலு கட்ட ஆழி கறந்த பாடு அழகர் மலைக்காடு ஒரு 6 லட்சம் பால் பசுவை பாடி கறந்த பாடு பரளம் தோண்டங்க 10 லட்சம் பால் பசுவை கறந்த பாலெல்லாம் பால் கூடவும் பொஞ்சி கரவி 2 பாலோட துஞ்சி சிறசிலையும் தான் நிறுத்து அண்ணன் குளை வைட்டு அருங்குள வராக்காய் சத்தமிட்டு ஒரு சின்ன குளவையிலே மூரக்கங்கையிலே சீராகத்தான் நிறுத்தி வைத்து வேறுலா கொடி பிடிச்சி துருளாத கூட வண்ணி கூட தடை எடுத்து அழகர் மலைக்காடு கோம்ப மலை நீ சுற்றி வந்து ஒரு கொம்பு கனி பறிச்ச மான்கனியும் தேன்கனியும் மதுரா பிலா கனியும் தான் பறித்து கோட்டைக்குள்ள மலை போல தான் குவித்து பரந்தாமனுக்கு தென்னாடு வருவதற்கு பாங்குடன பழங்கனியை கொடுத்து மதியாத்தி செப்பு கூட பூஜை பண்ணி ஸ்ரீராமன் தங்க செடிப்புடன கரியம்மாளுக்கு தான் கொடுக்க அப்பா படியா உனக்கு பாரப்பா அருவி வளராக்காய் இந்த பசுத்தோடு உனக்கு காவலப்பா கண்டு பலன பாரமண்டார் கரியம்மாள் பூந்தா நீ காராம்பதி தொழுவடில காவல் வைத்து 5 பாண்டவர்கள் இருந்து வைத்த பருவஜல மண்டபமோ அழகர் மலை காவல் வைத்து நான் தென்னாடி சென்று வைகவளம் பார்த்து எறும்பு முறையானை முதல் 84 லட்சம் ஜீவனுக்கு அளந்து படி போட்டு அழகர் மலை வருவிரைக்கு தொட்டி மாடு மக்க பதன பரமண்டு கரியமாளத செல்லப்படி நடக்க கண்ணனை கண்டு அழகர் மலைக்காடு 2 கமுக மரமும் பொருதி வணங்கி நிற்க குயில் இசைகள் பாடி வர மயில் நடனங்கள் செய்திருக்க காட்டு மாடெல்லாம் கண்டு அழகர் மலையை விட்டு கீழிறங்கி பகவான் வர 2 வாழ்தீசி கதறி வழி மறிக்க எங்கோனை கண்டு அழகர் மலைக்காடு இருக்கிற முரோளமிட அப்போ வண்ண குயில்களெல்லாம் குடித்து சிறை உணர்த்தி ரோளமிட்டு பூமாட பாடிருக்க புண்ண குயில்களெல்லாம் குடித்து சுளைய நடக்கிரி உண்டு இந்த பகவாட பாடிருக்க நாடகுக்கு உறுதியெல்லாம் நாட்டமதி செய்து நிற்க அப்பா மாநிலட்டி ஓடி வந்து களைத்து இழைப்பார் வண்ணமலை பூங்காடு அப்போ நாடகுக்கு உறுதியெல்லாம் நாராயண தப்பத்தில் குளித்து பாராளத்த கண்ணனுக்கு இதுகிற முரோளமிட கோட்டைக்குள்ளதான் நுழைந்து பலதானியங்கள் கொட்டு உள்களஞ்சிய நிமிஷம் தனிட கடந்து குத்தாளம் விட்டு கிடக்க நாட்டை கடந்தார் கரியம்மாள் மூந்த நமுனமலை விட்டு கடந்து கோட்டையை கடந்து அந்த சந்தன முத்த குடவரட்சி முன்னே சிங்கமூக தண்டியல பாராளந்த கண்ணனுக்கு பாங்காக உண்ட மண்ணு மூஞ்சிருவானம் அது முராறு மூந்தனுக்கு முன்னாலதான் பரிய நச்ச திருவானம் அது நாடாளந்த கண்ணனுக்கு நடுவேதான் பரிய
ஆனதேன கூட்டத்தோடு அதிர்வேற்று மேகிளம்ப கருப்பனை கைப்பிடித்து ஏறி வெள்ள வீசி அந்த சிங்கமுக தண்ணிகள் தென்னாடி ஸ்ரீராமன் பயண வைக்க வெள்ள மண்டகத்தை நிமிஷம் தனிட கடந்து காரக்கிணறு கடந்து அப்பந்திருப்பதி வெள்ளிய குண்ணா அத்தனையும் பூஜமுகம் கண்டு அடித்து கடச்சேனந்தர விட்டு கார்மேக வண்ணன் கணக்காக நெருந்தி தள்ள உளஞ்செண்டு அந்த தமுக்க மைதானம் கடியமாள் மக்களுக்கு முத்தி தந்து அந்த தல்லாகுள பெருமாள் கோவிலுக்குள்ளே சென்று தேவர்களை அழைத்து அந்த கரியம்மாளுக்கு அந்த புறவியை கொண்டு வா என்று சொல்லும் போது திருப்பார்கடல் ஆயிரத்தோர் புறவிலே தேவர்கள்லாம் கூடி வளவீசி நிறமது கண்ணனுக்கு வந்த அழகு சிறு மட்டமது திருப்பார்கடலில் ஐந்தான் பாய மக்களுமே மனங்களங்கு நிறமது சிவநாராயணமூர்த்தி கடங்கால பிடிச்சி இழுத்து கடற்கரையில் கொண்டு வந்து தேவரிடம் ஒப்பிச்ச கண்ணனுக்கு அந்த புறவிச்சே எத்தனை சுழி இருக்கு என்று எண்ணி பக்கு வேளையில் 5 சுழி இருக்கு அழகத்திற்கு ஏற்ற சினி மட்டமண்டு 10 சுழி இருக்கு பரளந்த கண்ணனுக்கு வந்த பராஜரி மட்ட மச்ச புறவியை கொண்டு வந்து தல்லாவுள தமுக்க மைதானம் அத்தீரு பன்னீர் புணுகி செவ்வாறு சந்தனமும் தந்தொழித்து துறவாமணி மாலை அது சுட்டி பட்ட மணி சுட்டையினே அவர் சாப்பிட்டு கையளந்து தலாவுள பெருமாள் கோவிலுக்குள்ள சயனு தெளிந்திருந்து களிப்பாக்கு வெத்தலையும் கார்மேக வண்ணன் கணக்காக போட்டு கால நேரம் 2 வாயு மேடே வைக வளம் பார்ப்பதற்கு வாமஞ்ச வாரி செய்ய கால போல நிறம் கண்ணாமணி வண்ண நேரும் புறவிச்சு நாங்கள் கணுக்கால பச்சை நிறம் மேல பவள நிறம் அரிகோ நேரும் புறவிச்சு முங்கால பச்சை நிறம் பச்சை தலப்புறவியே பரளந்த கண்ணனை தூச்சி திருக்கண்ணுக்கு திருக்கண்ணு திருநடனாடி வர கோரத்தல புறவி கோவிந்தனாச்சி வந்து சனத்தியலை கண்டு கொண்டாட்டம் புடையின உருட்டி விழிச்சிது உலகளந்த கண்ணனை தூச்சி திருக்கண்ணுக்கு திருக்கண்ணு உள்ளாசாடுது விரண்ட நல்ல பார்வையது விமலன தூச்சி விண்ணில் பறிந்து வைக வளஞ்சண்டே எறும்பு முடையானை முதல் 84 லட்சம் ஜீவனுக்கு பரளந்த கண்ணாளத்து படி போட்டு சொக்கருக்கு மீனாட்சிக்க மாறாத புத்தி சொல்லி வடையறையோரஞ்சண்டே திருக்கண்ணுக்கு திருக்கண்ணு செல்ல புறவீர திருநடனாடி ராயர் கட்டளைச்சி சண்டு பொங்கலிட்டு தீரம் விட்டு அத்தீரு பன்னீர் புணுகு செவ்வாறு தந்தடமா பாராளந்த கண்ணனுக்கு பாங்காக தந்தொழிச்ச அப்போ தண்ணீர் பிச்சைக்காரருக்கு ராயர் கட்டளையில் வருஷ ஒரு தேதி மாறாத புத்தி தந்து காலடராயிரண்டு பலனரிசி சென்று மாரியம்மாளிடம் ஒரு மாலை அதுதான் கொடுத்து வண்டியூர் சென்று நாச்சார் வீடு மூல வீடு போய் பார்த்து 3வது பொழுதிலே மண்டிய மாமுடிச்சு மாறாத புத்தி தந்து தேனூரார் மண்டக கொக்குக்கு புத்தி தந்து கோவிந்தா
கோவாளா கோபகிரி மலைய குடையாக தன் பிடித்த கரியம்மாள் மூன்றாவது பொழுதினில திருந்து தல்லாவுள தமுக்க மைதான முத்தனிட சரி சொல்லி முராரி மூந்தன் அழிசாக்கோன் புஷ்ப பல்லாக்குக்குள்ள அரியோடும் தான் அமர அப்போ திண்ணு தலக அணி வைத்தார். சிவமளந்த கண்ணனுக்கு ஒரு தெற்கான பொட்டு வைத்தார். பார்த்தோர்க்கு வந்தறிய பாராளந்த கண்ணனுக்கு பக்கம் பங்கும் கண்ணாடி வைத்து அப்போ கால நேரம் இரண்டு ஆடு மருளாடிக்கும் பயிற்சியுடனே இருந்து பாடுகின்ற மக்களுக்கும் அண்டருக்கும் தொண்டருக்கும் மாறாத முத்தி தர அந்த செருவரு மண்டயத்தை விட்டு ஸ்ரீராமா நீ கண்ணன் உருவாய் பொற்பப்பல்லாக்குள்ளே நடனம் புரிந்து தலாவுள தமுக்க மைதான கருப்பனிட மாலை அதுதான் கொடுத்து கருப்பனுட மாலையை மாறாம பூஜை பண்ணி கண்ணன் சிறகிலையும் தான் அணிய அப்பா வருஷம் ஒரு தேதி கரியம்மாள் பூந்தானி தென்னாடு வந்து பயன்னு கருப்பனு சரி சொல்ல அந்த அசகோள் பொற்பப்பல்லாக்குள்ளே திருக்கண்ணுக்கு திருக்கண்ணு கரியம்மாள் இவர் கண்ணனூர் வாயிருக்க தேவசெகமேளும் உண்டகண்ணன் மூன்றாம் வயதில் செகசாலம் செய்யவென்று ஆவினங்கள் கன்றோட்டி வற்றாத பால் தயிரும் ஆயர் சிறு மக்களுடன் காவினங்களுடேகி சங்கு சக்கரபாணி கடவுளங்கே மேய்த்து வந்தார். காராவில் ஆயிரமாம் காரி பசுக்கள் கமலக்கன்றாயிரமாம் இராயிரம் சிவலை கோவிந்தநாதனுக்கே 800 போர் கருப்பாம் வெற்றி சேர்த்தின் புயமோ வேதாந்த சித்தனுக்கே வெள்ளை சிறு சிகப்பாம் மத்திக்காய் தொங்க தண்டை மணி மார்பில் பொன்காப்பாம் பிள்ளை 10000 கண்ணாணி மேய்க்கும் பெரிய வெள்ளை 800 தாய் கட்டும் கோவணமோ கக்கம் சவுக்கொன்றும் தோள் போட்டு ஆயர் சிறு மக்களுடன் மாயா சொருவன் அரண்யத்திலே புகுந்து 4 திக்கும் கன்றோட்டி நந்த கோபாலன் நாள்தோறும் மெய்க்கையிலே மாழ்தனையே கொல்லவென்று பொல்லாத கஞ்சன் வரவிட்ட ஓரவுணல் காட்டு கன்றோடு கன்றாக கொல்ல வந்த மாத்தான் கதறிய உடுவர அன்றாவில் மேல் துயின்றோன் ஞானதிஷ்டினால் அறிந்தான் பகைவனின்றே விட்டு பிரியாத
தமையன் பலராமந்தனை வேடிக்கை பார்கண்ட என்றே மட்டடங்கா தோழர்களை அருகில்களை தூமத்த சிங்க குட்டியை போல் கூட்டி வரும் நேரமதில் கஞ்சன் வரவிட்ட குடிகடன ஓரவுணல் காட்டு விளாங்கனியாய் தொங்குகின்ற நாட்டமதை கண்டு நல்ல வேலை என்றோ கொல்ல வரும் கன்றுதனை கால் நாளும் வாரி கூட்டி வழக்கை பிடித்தோ வெல்லவென்று வந்து தொங்கும் விலாங்கனியும் கன்றும் விரசில் மடியவென்றே நின்றகன்றாலறிய ஆகாய வீதியிலே நெடுந்தூரம் போயழைந்து மன்றில் விழுந்தே இறந்தான் பொல்லாத கஞ்சன் வரவிட்ட ஓரவுணல் பாலரதிசைத்தார் பாலரெல்லாமை நடுங்க அச்சுதானந்தன் பதராதீர் என்றுரைப்பான் சாவமுள்ள கஞ்சனவன் எந்தனை கொல்ல தான் அனுப்பினான் அவனை கன்றின் வடிவாகி வந்தான் அவனை நான் கொன்றேன் கலங்க வரும் பின்னாலே இன்று முதல் எப்பொழுதும் இந்த வனத்தில் இடர் வரும் அஞ்சாதிருங்கள் உற்றதமரன்னை தந்தை யாவருக்கும் சொன்னாலும் கலுவிர்தான் மடியும் அத்தனையோ தோழர்களும் பிரம்மாணம் சொல்லி ஆயர்பதி வந்தடைந்தார் அன்னையர்கள் தன்னிடம் போய் கண்ணனுக்கு அஞ்சியாதொன்றும் சொல்லாமல் வண்ண முயல் பாலருந்தி அன்னங்களுண்டே மறுநாள் வனத்தில் வந்தார் குறுந்த நிலந்தனிலே கோபாலரோடு கோபாலகிருஷ்ணனங்கே இருந்து இழைப்பார கஞ்சனெனு வஞ்சன் ஏவி விட்ட வல்ல சூரல் கொக்குருவாய் ஓடி வந்து நடுவே இருந்து கோவிந்தனை விழுங்க அக்கினி போல் சுட்டிடவியே கொக்குருவாய் வந்தோன் அவுணனும் மெய்பதறி தீயாமென்றே உமிழ்ந்தான் மீண்டும் அவன் கொத்த திருகியவனை பிடித்து வாயை கிழித்திடவே கொக்குருவாய் வந்தோன் மாண்டான் மலை போலே பாலி மாயவன்றம் கையால் கிழிக்கே பரமபதம் போய் சேர்ந்தான் மாலே உனை துதித்தேன் என் துயர் தீர்த்து உன் மலரடி தந்தேகார்பாய் வருந்த வரங்கொடுப்போன் சிறுவருடன் கூடி மறுவனத்தில் கன்றோட்டி பொருந்தி அங்கே அமைத்து நிற்க கஞ்சனுடதூதன் பொல்லாச்சினமுடையோன் கழுதை போல் வேசமுற்று ஊடே வருக கார்மேகம் போலருவன் பழுதில்ல நற்பனை போல் கண்ணனை கொல்ல பழமும் காயோடு நின்றான் அறிந்தான சோதை மகள் கேசரியை வாரி அண்டம் கிடுகிடன எரிந்தான் பணம் பழத்தை இருவேறு விந்திய இறந்த மலைகளைப் போல் பாலரதிசைத்தார் அஞ்சி பயந்து பச்சை வண்ணனை துதித்தார் வேலைதனில் ஏதுயில்வோன் மூன்றும் முடிந்து விளங்கும் 4 வயதில் கண்ணனுடமாய தன்னை
பிரம்மதேவரப்போகண்டறிந்து பாப்பமென்றே எண்ணமுடனே சில நாள் சோறுவது பார்த்தே இருக்கும் தருவாயிலங்கியே கங்கையில் வந்தே ஒரு நாள் தோழருடன் கூடி கட்டாமுதுதான வீழ்த்து மங்களமாய் சாத உண்ண கண்ணா இது உன் வட்டம் திருப்பும் என்றார் கைவிரலின் மீதே காயம்பு வண்ணன் கரிவர்க்கமும் தாங்கி தெய்வமென வந்த முகில் சேழ்விழியால் மைந்தன் தீங்குழலும் கக்க வைத்தே கைகவளத்தோடெழுந்தான் காடெல்லாம் சென்றே கன்றினத்தை மீட்கவென்றோம் தற்க புகழ் நான் முகனோம் கன்று முழுவதையும் தான் மறைத்தான் மாயமதாய் ஓடினார் செந்திருமாள் காணகங்கள் தோறும் ஓரிடத்தும் காணாமல் தேடி திரும்பும் முன்னே பழையபடிக்கு சிறுவரையும் கொன்று சென்றான் பாடி நின்றான் கண்ணனங்கே ஆக்ரசிம்மம் போலே மந்திரத்தியாலமதால் நாடினார் செந்திருமாள் இச்செய்கையெல்லாம் நான் முகன் செய் சூதனவே நின்று மதிதழிந்து வடித்து வென்ற ஞானம் நினைவு வந்தே அவ்வனத்தில் கன்றுகளும் தானானான் எத்தனையோ லட்சம் கண்மணியும் தானானான் நிறங்கள் வயது மச்சோம் அவரவர்கிட்ட நேர்மைகளும் நற்குணமும் மருங்கிலிடும் கட்டுவர்க்கும் அவரவர்கிட்ட வச்ரப்பணி துளங்க கரங்களிலதாய் கொடுத்து மாடுமேய்க்க சொன்ன கம்புகளும் அப்படியே தரங்கத்தில் பள்ளி கொள்வோன் எல்லா உயிரும் தானாகி ஓர் நொடியில் வாழை சிறுவருடன் வேதாந்த சித்தன் மண்ணலச்சம் கன்றோட்டி மாலை பொழுதினிலே எப்போதும் போலே வந்தார் பதிதனிலே கன்றை பகையாமல் ஆவினங்கள் எல்லாம் கதறி நின்று பால் கொடுக்க என்ன ஒன்னா பாலகர்க்கும் ஆட்சியமைமார்கள் ஏந்திய முதுட்டி வர செப்படி வித்தைக்காரன் ஆதிமகாமூலம் செயலால் செப்படி வித்தைக்காரன் ஆதி மாயாவுதார் சிறுவடுலன் கன்றோட்டி இப்படிய ஓர் வருஷம் தேவர்களும் போற்ற யசமானுமைத்து வந்தார் வேதன் மதிமயங்கி ஆதிமகாமூலத்தை வெல்ல முடியாதெனவே நீதமுள்ள தோழரையும் கன்றினையுமே தேனில் விசும்பில் பார்த்து நின்றான் அறிந்தான சோதை மகன் அறிந்தார் திருநெடுமால் ஒத்தையாய் கன்றை அருங்கானில் தேடி நின்றார் தெரிந்தான் பிரமணவன் பழையபடிக்கு சிறுவரை சோறுண்ண விட்டு கன்றுகளை காட்டில் விட்டு நெஞ்சங்கலங்கி கண்ணனை வந்தே பணிந்து மன்றலந்த மாலே என ஈன்ற தேவா உன் மாய்கை தனையார் அறிவாய் உன் வயிற்றில் நான் பிறந்து மாயா சொருப உலகுயிரெல்லாம் படைத்தேன் சிறியன் செய் குற்றமதை பொறுத்தருவிரென்றே தண்டனிட்டுவாய் புதைத்து அரியோன்றனை வணங்கி அன்னத்திலேறியனும் பதி சேர்ந்தான் முன் சென்ற பாவினை போல் கன்றுகளை மீட்டி முகுந்தன் கைச்சோருடனே
பின் சென்று கன்றோட்டி முன்கட்டு சோறும் பிள்ளைகளுக்கு முன்வரவே அருமையுடன் தோழரெல்லாம் கண்ணாவாவென்றே அங்கையர் கையால் தழுவ நாங்கள் ஒரு கவளம் தின்னு முன்னே மலையெங்கும் தேடி ஓடி வந்தால் நீ சமத்தம் பருகுவ எண்ணமென்றால் அறியாது போலே பச்சை மால் சாதமுண்டார் உண்டு பசிய அறியபின் வேறோர் வனத்தில் ஊடே அனைவோரும் அண்டியே போம்பொழுதோ கஞ்சனுடல் ஏவல் அரக்கன் வந்தான் வஞ்சகமாய் சிறுவனைப் போல் வேசமுற்று ஊடே வருக திருமாலதை அறிந்து வருபவனை கொல்ல வேணுமென்று பாலர்களை எல்லாம் மாதவன் கையால் பிடித்து கொலை செய்ய வந்தவனே ஆதரவு சொல்லி கோபாலன் பங்கில் விட்டு வீரியங்கள் தான் பேசி யார் தோற்ற போதும் விளங்கச் சுமப்பதென்றால் நேரி நின்று கச்சியதாய் ஆனத்திரி போட்டு நிறைந்த கனியாக நிற்க மருதிரமும் ஆடி நிற்க அமைந்த கரக்கணிக்க மாயனே தோல்வியதால் நிருதண்டனை பார்த்தே இந்த தடவை நீ சுமப்பா என்றிடவே வெற்றியுடனே அரக்கன் கண்ணனை தூக்கி விண்ணில் எழுந்தான் மலை போல் குத்தினான் மண்டையிலே மூளை சிதறி கொடுங்காலன் உட்புகுந்தான் சுற்றி நின்ற பாலரஞ்ச சகலரையும் தேற்றி தூயோனும் பாடி சென்றான் அத்தியை முன்கார்த்தோன் கோபாலகிருஷ்ணனுக்கே 5 வயதாம் பொழுது இந்திரர்காய் பொங்கலிட ஆயர்பதி வேந்தர் எல்லோர்க்கும் கூட்டமிட்டு தந்தை நந்தகோனிடம் போய் தனுஷ்கொடி ராமன் தடுத்தான் வேண்டாம் எனவே எந்தனுக்காய் பொங்கலிட்டால் உங்களுக்கு ஏற்ற இனிய வரம் தாரும் என்றான் பந்தயங்கள் தான் பேசி இனிய வரம் தாரும் என்றால் நடப்பறிந்தோ மாதலினால் மகன் சொன்ன வார்த்தைக்கே நல்லதென்று சம்மதித்து குடப்பால் சுமந்து வர கோவியர்கள் எல்லாம் குளவையிட்டே முன்னடக்க பட்டி முழுதும் திரட்டி கோமத்தனகிரிக்கு பக்கமதில் கூட்டமிட்டு சட்டமுடனாயர்களை கங்கா நதியில் சதிராய் நீராட்டி வைத்து பால் பொங்கல் வையுமென்றார் நம்மளுடைய பட்டி பால் போல் பெருகுமென்றார் சாதமோடு சக்கரையும் தேநெய் பால் தயிர் மோர் சகலமும் ஒன்றாய் பிசைந்து வேத முறைப்படியே ஆதியரன் மேவும் மேருவை போலே குவித்தார் காலமுகில் மேனியேனார் தழுகையெல்லாம் ஆரி கணபூதம் போலே உண்டார் ஆளோடாளாக நின்றே மலை வந்து உண்ணும் அதிசயம் பாருங்கள் என்றார் குண்டுமலையை வணங்கி ஆயரெல்லாம் நின்றே குளவையிடும் மேலையிலே கண்டு நின்ற கந்ரூபர் தெய்வேந்திரனுக்கு கண்ணனிட சேதி சொல்லி வானவர் கோபமதாய் சப்தேழு முகிலையும் வாவென்றுதான் அழைத்தூம் காணகங்கும் கல்மலைகள் ஆயர்பாடி ஊரும் கரையும்படி பெய்யும் என்றார் இரேல் உலகெங்கும் கோடை காலத்தில் எங்கும் குமிரி மின்ன
பாரேலும் தான் நடுங்க வருண பகவான் பருத்தகல் மாறி பெய்தான் அந்த முள்ள ஆயரெல்லாம் ஹரிஹரி ராமாவெனவே நந்தகோன் சண்மகனால் இன்றைக்கு தினத்தில் நாம் இறப்பதுண்மை என்றார் கோவியர்கள் எல்லாம் மழையினுடைய குளிர் பருக்க மாட்டாமல் ஆவி பதறி கதறி கண்ணனுக்கு அபயம் என்று அழுது புலம்புகையில் வண்டுரை துளாய் முடியும் கோவியரை காக்க மனமிறக்க உண்டாகி குண்டுமலையை பிடுங்கி குளமங்களம் காக்க நம்மளாண்ட சாமி குடையாகவே பிடித்து அண்டரையும் தொண்டரையும் அருகிருந்து கேட்பவர்க்கும் அள்ளிவரம் தான் கொடுக்க அழகுமலையை விட்டு நம்மளாண்ட சுவாமி அழகேந்திரன் வந்திருக்கார் கார்மேக கருமலையிலிருந்து இன்று தினம் குளமங்குளம் கச்சேரியில் பாடுவோர்க்கும் பாட்டை அருகிலிருந்து கேட்டவர்க்கும் நடத்துவர்க்கும் எல்லோரையும் காக்க எம்பெருமான் அருள்வார் அறிகறி